இருக்காரு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதுக்கப்புறம் அதுவும் ட்ரெண்ட் ஆகும். நம்ம பசங்க வந்து எப்பவுமே ஸ்பீடு, இன்னைக்கு ஒன்று சொன்னால் அடுத்த செகண்ட் எடுத்து விட்டுருவாங்க. அதே மாதிரி டிவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் பார்த்தீங்க அந்த திருவள்ளுவராகவே விஜயனை மாற்றி அந்த திருக்குறளை அவங்களுக்காகவே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இதுதான் நீங்கள் என்ன வேணால் பண்ணீங்க. இந்த தேர்தல் இன்னைக்கு என்ன பெரிய இம்பேக்ட் கொடுக்க போகிறோன்னு பாருங்கள். இது மட்டும் விடா கிடையாது. விஜயனோட ஒரு எனர்ஜி ஸ்பீச்சு ஒரு நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. போட்டு அடிக்கிறதுலாம் வந்து கேஷுவலாக அடிச்சுட்டு போயிடுறாரு. அவர் யாருக்கும் பயப்படலான்றது வந்து மக்களுக்கே தெரியும். நீங்கள் என்னதான் போட்டு அடன்னு அடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே விஜயன் மட்டும்தான் 26 அன்னைக்கு சிஎம்மா அவர் தான் உட்கார போகிறாரு. அடுத்தாவது 4வது ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் முதலமைச்சர் விஜயம் தான் இருக்க போகிறாங்க. ஸோ இப்போவே நம்ம வந்து எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். எலெக்ஷன் நெருங்குது. ஸோ என்ன வேணால் பண்ணுவாங்க, என்ன நெகட்டிவ் வேணால் செட் பண்ணுவாங்க. அதெல்லாம் உடைக்கிறது தான் இனி நம்ம வேலை. அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். விசில் சின்னன்றது வந்து வேர்ல்டு வைடாக அது வந்து இப்போ ட்ரெண்டாக இருக்குது. ஸோ நம்மளோட சின்ன இதுன்றது நமக்கு தெரியும், நம்ம யாருக்கு போட போகிறோன்றதும் தெரியும். ஸோ இந்த ஆட்சி மாறணும், நம்மளுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கணும்னா அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இல்லை நாங்கள் இப்படியே இருக்கிறோம், நாங்கள் இப்படியே கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம்னா அது உங்கள் தலையெழுத்து. ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் சைனம் தான் வராது. அதுவும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அது வந்து லாபம். இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அவருக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு நாள் முடிஞ்சது பண்ணிட்டாரு. இனிமேல் நம்ம பண்ண வேண்டியது மட்டும்தான் இருக்குது. ஸோ மறக்காதுங்க. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, 3000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாசனமாக போச்சு, அவ்வளோதான். இன்னும் அந்த 2000 ரூபாய் நான் அரை மணி நேரத்தில் விளையாடும். 5 வருஷத்துக்கு நக்கின்னு தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் யோசிங்க. எவன் எது பேசினாலும் நம்ம அதில் கவலை வாங்கக்கூடாது. தேர்தல் சமயத்தில் எல்லாமே ஒத்துமையாக இருந்து எல்லாமே வேலை பார்க்க தான் நம்ம வேலை. அதனால் நீங்கள் எதை பற்றி யோசிக்கணும்னா நம்ம முதல் வேலை விஜயனா சிஎம் ஆக்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம குறிக்கோள் விஜயனா சிஎம் ஆகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா வேலைகள் செய்யணும். மக்கள்கிட்ட போயிட்டு நல்லதை மட்டுமே செய்யணும். என்றைக்குமே நல்லதாகவே இருக்கணும். இந்த மாதிரி டிஎம்கே மாதிரி சும்மா சொம்பு தூக்கம்லாம் நம்மளால இருக்க முடியாது. என்னென்ன நடைமுறைக்கு சாத்தியமோ அதுதான் நம்ம பண்ணணும். நேற்று விஷயமும் அதுதான். அவர் என்னென்ன பண்ண போகிறாரு, இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், ஓட்டு போடுறது எல்லாமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அவரால் முடிஞ்ச எஃபெக்ட் போட்டாச்சு. இன்னும் பிரச்சாரம் மட்டும்தான் இருக்குது. இன்னும் 2 மாதம்